அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்று இறை வார்த்தையில் எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதி அமைச்சர், அவர் ஒரு அலி என்றால் திருநங்கை. அவர் தேரிலிருந்து ஏசாயாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். அப்பொழுது தூய ஆவியாரின் தூண்டுதலால் பிலிப்பு அங்கு சென்றார். அவரிடம், நீர் வாசித்துக் கொண்டிருக்கிற இந்த பகுதியின் அர்த்தம் உமக்கு தெரிகிறதா என்று கேட்டார். அதற்கு, யாராவது விளக்கி கூறினால்தான் எனக்கு தெரியும் என்று கூறினார். அவருடைய உள்ளத்திலே அந்த இறை வார்த்தையை குறித்து அதை அறிய வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தது. அதை அறிந்து கொண்டு பிலிப்பு அவருக்கு அந்நேரம் முதல் இறை வார்த்தையை பற்றி விளக்கி கூறினார். ஆண்டவர் இயேசுவை பற்றி கூறினார். இவனின் நற்செய்தியை அறிவித்தார். அந்நேரமே அந்த மனிதர் மனம் மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டார். உடனே அவர் திருமுழுக்கு பெற விரும்பினார். தண்ணீரை பார்த்தவுடன் பிலிப்பிடம், நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் எந்த தடையும் இல்லை என்று கூறினார். உடனே அந்த நிதி அமைச்சர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நான் நம்புகிறேன் என்று கூறி தேரை நிறுத்த சொல்லி தண்ணீருக்குள் இறங்கி திருமுழுக்கு பெற்றார். பிலிப்பும் அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். திருமுழுக்கு கொடுத்தவுடன் தூய ஆவியானவர் பிலிப்புவை அங்கிருந்து எடுத்து சென்று விட்டார். அந்த நிதி அமைச்சரும் மகிழ்ச்சியோடு தன் வழி சென்றார். அந்த நிதி அமைச்சர் தன்னுடைய நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுத்தார். அநேக நேரங்கள்ல நாமும் கூட ஆண்டவரை நம்புகிறோம், விசுவசிக்கிறோம் என்றெல்லாம் நாம் கூறுகிறோம். ஆனால் நம்முடைய செயல்கள் முரண்பாடுள்ளவையாக இருக்கின்றது. பல முறை நாம் கேள்விப்பட்ட செய்திதான், மக்களும் குருவானவரும் மழைக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஒன்று கூடினார்கள். அப்பொழுது மக்கள் அனைவரும் வெறுங்கையராய் வந்தனர். அதில் ஒரு சிறுவன் மட்டும் கொடையை கொண்டு வந்தான். ஏனென்றால் அவனுடைய உள்ளத்தில் ஜெபம் முடிந்ததும் மழை பெய்துவிடும் என்று நம்பிக்கை இருந்தது. ஆனால் மக்களுடைய உள்ளத்தில் அந்த நம்பிக்கை இல்லை. அவர்கள் வெறுங்கையோடு வந்தனர். அந்த சிறுவன் எவ்வாறு ஜெபித்தவுடன் மழை பெய்துவிடும் என்று நம்பி குடையை கொண்டு வந்தானோ, நாமும் கூட அப்படித்தான் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை நாம் செயலில் காட்ட வேண்டும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் யாரையும் வெறுப்பதில்லை. அவர் எல்லோர் மீதும் மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். அவரை தேடி வரும்போது அவர் அவர்களுக்கு தம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் நிறைவாக பொழிகிறார். இன்றைய நற்செய்தியில் கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என்று இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. இதிலிருந்து தந்தை கடவுளை எல்லோரும் கண்டுள்ளனர் என்று பொருள் அல்ல. மாறாக கடவுள் அனுப்பிய தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது நாம் நிலை வாழ்வு பெறுகிறோம். ஏனெனில் வாழ்வு தரும் உணவு நானே என்று இயேசு கூறுகிறார். ஆண்டவர் இயேசுவை நம்பி நாம் ஏற்றுக்கொள்ளும் போது தந்தை கடவுளை ஏற்றுக்கொள்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். ஏனெனில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தருகின்ற உணவு. நாம் வாழ்வு பெற வேண்டும், நாம் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய உடலையே நமக்கு உணவாக கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டவர் இயேசுவின் மீது உறுதியான நம்பிக்கையும் அன்பும் வைத்து இன்று அதிகாலை ஜெபத்தை ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உமை போற்றுகிறோம், உமை புகழ்கிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, விண்ணையும் மண்ணையும் படைத்த வல்லமையுள்ள தேவனே, உமை ஆராதிக்கிறோம். வான மண்டலங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறவரே, உமை போற்றுகிறோம், உமை புகழ்கிறோம். ராஜா, உம்முடைய மகனை எங்களுக்காக சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்த தேவனே, உமக்கு நன்றி. ராஜா, நாங்கள் பாவத்தை விட்டு விலகி நிலை வாழ்வு பெற வேண்டும் என்று விரும்பிய தேவனே, உமக்கு நன்றி. ராஜா, நன்றி. அப்பா, ஆவியான தேவனே, எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த எங்கள் வழிகாட்டியே, எங்கள் துணையாளரே, உமை போற்றுகிறோம், உமை புகழ்கிறோம், உமை ஆராதிக்கிறோம். அப்பா, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று கூறியிருக்கிற தேவனை, இதோ இந்த அதிகாலை வேளையிலே உமை நோக்கி மன்றாடுகிறோம். அப்பா, இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனை, இந்த நாளிலும் கூட நாங்கள் செய்கிற எல்லா செயல்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எங்கள் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், குழந்தைகள், வாழ்க்கை துணை எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எல்லோரையும் ஆசீர்வதியும் தேவனே. அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற வல்லமையுள்ள தேவன் நீர், சமாதானத்தின் தேவன் நீர், உம்மை போற்றுகிறோம். அப்பா, ஆண்டவரே, நாங்கள் வெறுமனே இறை வார்த்தை வாசிக்கிற மக்களாக இருந்து விடாமல் அதை புரிந்து உள்ளத்தில் வைத்து தியானித்து இறை வார்த்தையின்படி செயல்படுகிற மக்களாக எங்களை மாற்றும் தேவன், எங்களை வழி நடத்தும். அப்பா, இறை வார்த்தையை புரிந்து அதன்படி செயல்படக்கூடிய ஞானத்தை கொடும். ராஜா, சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் எங்களையும் உம்முடைய ஞானத்தினால நிரப்பும். அப்பா, அன்பின் தேவனே, இரவும் பகலும் எங்களை கண்காணிக்கிற தேவன் நீர்,
உன் கால் இடராதபடி உன்னை காத்துக்கொள்வேன் என்று சொல்லியிருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வில் நாங்கள் இடறி விழாது எங்களை பாதுகாக்கிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களை பாதுகாத்து வருகிற கிருபைக்காக நன்றி தேவனே. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 26 முதல் 40. அந்நாள்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலைநில பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரசு அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதி அமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசாயாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடி சென்று அவர் எசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விலக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்து கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் உரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியில் இருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு, அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரில் இருந்து வெளியேறின உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 44 முதல் 51. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். அது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.